Hi friends, I am so happy to meet you through this video. Hope you are all safe inside your house. Stay inside your house and stay safe. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் 3 ஆஃப் இன்டர்மீடியட், தட் இஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் சாப்டர் 6 விச் இஸ் காஸ்ட் ஷீட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங், ஸோ நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கை நம்ம all of you might have known cost accounting is accounting of what is the cost என்னன்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறதோட ஆர்ட். எப்படி நம்ம ஒரு காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எப்படி அக்கௌண்ட் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் யூ மைட் பி ஸோ ஃபெமிலியர். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா நம்மளோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம நிறையா எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்? First, we will be having a voucher. From that, a journal arises. Journals are accumulated to a ledger, and ledger becomes a trial balance. And from trial balance, we will be preparing final accounts like trading P&L account, balance sheet, and cash flow statement, whatever is applicable as per the act. ஸோ நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம வந்து காஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸை அக்கௌண்ட் பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மெயினாக ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஒன் இஸ் காஸ்ட் ஷீட், another is costing P&L. ஒன் இஸ் காஸ்ட் ஷீட் அண்ட் another is காஸ்ட் P&L. ஸோ நம்ம இந்த சாப்டரில் நம்ம இப்போ பார்க்க போகிறது காஸ்ட் ஷீட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஷீட்னா என்ன? ஸோ நம்ம காஸ்ட் காஸ்டிங்கோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அசர்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் என்னன்னு சொல்லி அசர்டைன் பண்ணுறது. பிகாஸ் நம்மளோட எய்ம், இஃப் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், அவர் எய்ம் இஸ் டு ஏர்ன் ரெவன்யூ. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறது. ரெவன்யூ ஏர்ன் பண்ணால் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு செல் குட்ஸ் அப்படின்னா எவ்வளோக்கு குட்ஸை செல் பண்ணணும்? there should be a price. ஒரு ப்ரைஸ் இருந்தால் தான் நம்மளால் குட்ஸை செல் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? கோயிங் பேக் டு ஃபிஃப்த் மேக்ஸ் நம்ம என்ன படித்தோம்? SP is equal to CP plus profit. That is selling price is equal to cost price plus profit. So அப்போ selling price na என்னது? cost price plus profit. So profit, that is our decision, that is management decision. 10%, it might be 15%, 20%, 25%, whatever, that is management decision. So அப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் அது எத்தனை பர்சன்டேஜ்னு. பட் அந்த முன்னாடி CP, that is cost price. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணால் தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் நம்மளோட மெயின் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து என்னது? அசர்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட் நம்ம அசர்டைன் பண்ணுறோம். அது அசர்டைன் பண்ணுறத இட் ஷுட் பி அ ஃபார்மலைஸ்டு. அந்த அசர்டைன் பண்ண காஸ்ட்டை வந்து என்னது? ஒரு ஃபார்மலைஸாக கொண்டு வர போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து காஸ்ட் தெரியும். we might be incurring 10 expense, அது ஒரு 10 செலவு பண்ணுவோம். அந்த 10 செலவை ஆட் பண்ணால் தான் that is my cost price. ஓகே, ஸோ அந்த 10 காஸ்ட், 10 காஸ்ட்டை நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ண போகிறோம்? how we are going to accounting in a formal manner. so that is cost sheet. so cost sheet வந்து அதான் சொல்கிறாங்க, cost sheet is a legalized form of காஸ்ட்டை வந்து legalized ஃபார்மாக நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, காஸ்ட் வந்து ஒரு லீகல் ஃபார்மாக, ஒரு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி, இட் ஷுட் பி both readable, presentable, எல்லாமே இருக்கணும். it should be easily readable, it should be properly presented. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் என்னது? காஸ்ட் ஷீட். ஸோ காஸ்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். வேற நம்மளுக்கு வந்து P&L எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க, கம்பெனி ஸ்டாக்ல சொல்லியிருக்கான் it should be the format of P&L எடுத்தா ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஆட் அதர் இன்கம் and less cost of goods. ஸோ அந்த மாதிரி yes prescribed a form. அதே மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்னா ஃபர்ஸ்ட் வந்து லைபிலிட்டிஸ் வரணும். லைபிலிட்டிஸில் வந்து என்னது? ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் வரணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், அது கீழே கரண்ட் லைபிலிட்டிஸ், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கான். இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்கு, பட் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு ஃபார்மேட். திஸ் இஸ் அ மோர் ஜென்ரல் ஃபார்மேட். இது வந்து என்னது? ஒரு ஜென்ரலான ஃபார்மேட். இட்ஸ் அ ஜென்ரல், more or less based on my nature of industry and based on my nature of cost, the cost sheet can be flexible. அதை என்ன பண்ணிக்கலாம்? லைட்டா it could be changed. It should be changed for our convenience. நம்ம கன்வீனியன்ஸ் காண்டி அங்கங்க வந்து என்னது சேஞ்ச் பண்ணிக்கலாம். for our easy readability and easy presentation. நம்ம ஈஸி ப்ரெசன்டேஷன் காண்டியோ ஈஸி ரீடபிலிட்டி காண்டியோ என்ன பண்ணலாம்னா நம்ம அங்கங்க we could have changed something. okay, so cost sheetல நம்ம okay, so this is major brief introduction. so cost sheetல நம்ம என்ன பார்த்தோம்? காஸ்ட்டை வந்து என்ன பண்ண போறேன்? ஒரு லீகல் ஃபார்ம்ல
இது பண்ண போறேன், என்ன ப்ரெசென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ காஸ்ட், நம்ம காஸ்ட் வந்து நிறைய விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். எந்த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வச்சு நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ காஸ்ட் வந்து நம்ம மேஜராக வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனும் நிறைய இருக்கு. ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனே பார்த்தோம் அப்படின்னா there are many item called nature, function, normality, controllability, and manager's decision. ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம வந்து என்னது காஸ்ட்டை மேஜராக பிரிக்கிறோம். காஸ்ட்டை மேஜராக இந்த பேசிஸில் தான் நம்ம பிரிக்கிறோம். நேச்சர், ஃபங்க்ஷன், நார்மாலிட்டி, கண்ட்ரோலபிலிட்டி, மேனேஜர். ஸோ ப்ரீஃபாக பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் பேசிஸில் நம்ம மூணாக பிரிக்கிறோம், மெட்டீரியல், லேபர் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் ஃபங்க்ஷன் பேசிஸில் we are classifying as direct material, direct labor, direct expenses, production overheads, administration overheads, selling and distribution overheads. And normality basisல normal cost and abnormal cost, controllability basisல controllable cost, uncontrollable cost, and managerial decisionல there are many costs like historical cost, sunk cost, imputed cost, explicit cost, so நிறைய காஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ஷீட்ல என்ன மாதிரி பேசிஸ்ல நம்ம காஸ்ட்டை வந்து பிரிக்க போறோம் அப்படின்னா we will be following the based on function. ஃபங்க்ஷன் பேசிஸ்ல நம்ம காஸ்ட்டை பிரிக்கிறதா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அதில் நம்ம அக்கௌண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன் பேசிஸ்ல பிரிக்கிறோம் அப்படின்னா வாட் ஆர் த மேஜர் 6 டைப்ஸ் நம்ம மேஜரா பிரிக்கிறோம். தட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ மேஜர் நம்ம இந்த 6 கேட்டகரியா தான் நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த 6 கேட்டகரியை வச்சு தான் we will be seeing our காஸ்ட் ஷீட். இந்த காஸ்ட் ஷீட் வந்து இந்த பேசிஸ்ல வச்சு தான் நம்ம காஸ்ட்டை தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். ஓகே, ஸோ function basis la the major cost is direct material, direct labor, direct expenses, production overheads, admin overheads, selling or distribution overheads. So function basis la these are the major 6 types of costs. So இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், we will be preparing our cost sheet. So first one என்னது, this is the major order because நமக்கு வந்து என்னது based on the priority of the cost நமக்கு வந்து என்னது first எப்பவுமே ஒரு production or some business அப்படினா what is the main direct material or direct labor. If it is a service oriented organization, labor will be the major force. If it is a production oriented industry, direct material is the major object. So direct material and direct labor always comes first, and direct expenses which are mainly related to production, and next is the priority, that is production overheads and admin overheads and selling overheads. So this is the priority of cost. So இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், காஸ்ட் ஷீட்ல நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். இந்த ஆர்டர்ல தான் நம்ம காஸ்ட் ஷீட்டை வந்து என்ன பண்ண போறோம், பிரசன்ட் பண்ண போறோம். ஓகே, so first we will be seeing direct material. So direct material எடுத்துட்டோம் அப்படினா direct material you might have know. Direct material னா நம்ம வந்து என்னது எப்பவுமே whichever material which is directly used in production. நம்ம ப்ரொடக்ஷனுக்கு தேவையான material, that is nothing but our raw material. நம்ம raw material தான் நம்ம என்ன சொல்லுவோம், direct material சொல்லுவோம். நான் இப்ப ப்ரொடக்ஷன் பண்றேன், அந்த ப்ரொடக்ஷனுக்கு which is my main raw material, main ingredient. இந்த ingredient வச்சு தான் என்னால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன சொல்றோம், direct material னு சொல்றோம். direct material னு சொல்றோம். ஓகே, so direct materialல காஸ்ட் ஷீட்ல என்ன காஸ்ட் போட போறோம், direct material cost sheet la enna cost போட போறோம் அப்படினா what is the cost of material consumed, what is the cost of material consumed, not consumed. நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்,
அக்கௌண்ட் பண்ண போறோம். கன்சியூம்ட் எவ்வளவு பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து என்ன பண்றோம், அக்கௌண்ட் பண்ண போறோம். ஸோ கன்சியூம்ட் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஃப்ரம் யோர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்னு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்ல வந்து கன்சியூம்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் சே திஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணி போயிடலாம். பட் சம்டைம் எக்ஸாம்ல கொஸ்டின்ல வந்து கன்சியூம்ட ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா you will be given a figure called direct material purchase. So whatever is purchased is not consumed. நம்ம purchase பண்ண எல்லாமே consume பண்றோம் சொல்ல முடியாது. Whatever we are purchasing will not be considered as consumed. நான் வாங்குன எல்லாத்தையும் purchase consume பண்ணிட்டேன் சொல்ல முடியாது. Because there will be a item called stock. Closing stock இருக்கும், opening stock இருக்கும். On the day of ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், ப்ரொடக்ஷனை எண்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து என்ன இருக்கும், ஸ்டாக் இருக்கும். தட் இஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங்கில் எண்ட் ஆஃப் த டேல ஒரு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். ஓகே, ஸோ வந்து எனக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இஃப் ஐ எம் கிவன் வித் த டேட்டா ஆஃப் பர்ச்சேஸோட டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐ ஷுட் அட்ஜஸ்ட் வித் த ஸ்டாக். ஸோ ஸ்டாக் வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா because நான் வந்து என்ன பண்ண போறேன், எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னா போட போறேன். that is what I am consumed னா போட போறேன். ஓகே, so purchase opening stock plus opening stock of raw material less closing stock of raw material. So consumed calculate பண்றதுக்கு purchase figures இருந்துச்சு அப்படினா I have to add the opening stock of raw material and less the closing stock of raw material and note the word raw material. இங்க நம்ம purchase ஓட எதெல்லாம் லிங்க் பண்றோம், raw material, because we are dealing with direct material cost. Material cost தான் பார்க்கறனால we have to see raw material because stock, three types of stock நம்ம வச்சிருப்போம். One is raw material வச்சிருப்போம், one is WIP, second WIP வச்சிருப்போம், that is work in progress வச்சிருப்போம், and third finished goods வச்சிருப்போம். So நம்ம மூணு விதமான ஸ்டாக் வச்சிருப்போம் நம்ம பிசினஸ்ல, raw material, work in progress and finished goods. So நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ண போறது we are going to adjust our raw material. நம்ம raw material தான் என்ன பண்ண போறோம், we are going to adjust. Okay, so purchase plus opening stock minus closing stock, இத வச்சு வரதா வந்து consume. ஓகே, சோ அப்ப இதுதான் நம்ம வந்து காஸ்ட் ஷீட்ல போட போறது டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட் தான் போட போறோம். இஃப் தி क्वेश्चन வந்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம் ஸ்ட்ரைட்டாவே கொடுத்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், கோ அவே வித் தட். இஃப் கன்சியூம்ட் கொடுக்கல அப்படினா பர்ச்சேஸ்ல இருந்து ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணனும். ஆட் தி ஓபனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோஸ் அண்ட் லெஸ் தி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் raw material. ஓகே, சோ sometimes क्वेश्चनல வந்து என்ன ஆகும் அப்படினா they will be giving you the raw material consumed சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு raw material consumed கொடுப்பாங்க, பட் என்ன ஆயிடும் அப்படினா ஓபனிங் ஸ்டாக்கும் கொடுத்துப்பாங்க, க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்துப்பாங்க. It's just to confuse you. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கன்சியூம்டையும் கொடுத்து ஓபனிங் ஸ்டாக்கையும் கொடுத்து க்ளோசிங் ஸ்டாக்கையும் கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, கன்சியூம்டா பர்ச்சேஸா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், ஜஸ்ட் கோ அவே வித் கன்சியூம்டு வார்த்தையை பார்த்தாலே அந்த வார்த்தையை தூக்கி அப்படியே காஸ்ட் ஷீட்ல போட்டுருங்க. ஓகே, பர்ச்சேஸ் இருந்தா கண்டிப்பா போடக்கூடாது, ஒன்லி கன்சியூம். அண்ட் இன்னொரு சிச்சுவேஷன் வரும், என்னன்னா பர்ச்சேஸ் கொடுத்துப்பாங்க, வேற ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலும் கொடுத்துக்க மாட்டாங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலும் கொடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, சோ இன் தட் கேஸ் we can assume that நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் whatever is purchased is consumed. நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், கன்சியூம் பண்ணிட்டேன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். That is only rare case. Okay, rare case la உங்களுக்கு வந்து purchase கொடுத்து stock கொடுக்காம இருப்பதுக்கு. If purchase கொடுத்துருக்காங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னது stock கொடுத்துவாங்க. So be careful in adjusting it with that. Okay, so this is our first item in the cost sheet, that is direct material. So direct material la வந்து என்னது what is consumed na எடுக்கிறோம். Okay, so our second item, our second item is direct labor. So material first பார்த்தாச்சு, second important based on priority, labor is also a major cost, labor is also a major portion in our business. So labor
லேபர் அப்படின்னா என்னது டைரக்ட் லேபர் ஸோ லேபர் நம்ம வந்து பிளாங்கா போடக்கூடாது, இட் ஷுட் பி டைரக்ட் லேபர். ஸோ டைரக்ட் லேபர்னா என்னது who are directly involved in ப்ரொடக்ஷன்ல யாரெல்லாம் டைரக்டா இன்வால்வ் ஆகுறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் ப்ரொடியூசிங் a good in the ஃபேக்டரியில் வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் தான் என்னது என்னோட டைரக்ட் லேபர். அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ் தான் என்னது இட் இஸ் த காஸ்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது we will be dealing only with the direct labors. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், டைரக்ட் லேபர்ஸை வச்சு மட்டும் தான் நம்ம டீல் பண்ண போறோம். டைரக்ட் லேபர்ஸை தான் நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, ஸோ டைரக்ட் லேபர் ஓகே ஃபேக்டரியில் இருக்க லேபர்ஸ். ஸோ அப்போ எதுலாம் காஸ்ட், அவங்களுக்கு எதெல்லாம் செலவு பண்ணுவோம், அதில் எதுலாம் இந்த காஸ்ட்டுக்குள்ள அடங்கும். பிகாஸ் நாட் ஒன்லி வி வில் பி பேயிங் வேஜஸ், நம்ம அவங்களுக்கு வேஜஸ் மட்டும் தான் கொடுப்போமா, வேஜஸ் ஆர் சேலரி மட்டும் தான் கொடுப்போமா? நோ, மெனி திங்ஸ் லைக் இன்சென்டிவ் கொடுப்போம், ப்ரொடக்ஷன் போனஸ் கொடுப்போம், ஓவர் டைம் ப்ரீமியம் பே பண்ணுவோம். ஸோ நிறைய இருக்கு. ஸோ எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜரா நமக்கு வந்து என்ன டைரக்ட் லேபருக்கு அப்படின்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து என்னது வேஜஸ். லேபர் வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன கொடுப்போம், வேஜஸ், அவங்களுக்கு சம்பளம். ஸோ வேஜஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ஐட்டம். நெக்ஸ்ட் they will be given bonus, incentive. If they are working for overtime, they will be provided with OT. And next PF ESI. Next PF ESI. So wages straight away நம்ம கொடுத்துவோம். Bonus or incentive, it might be for festival seasons or based on their performance we will be providing bonus or incentive. And overtime premium, நிறைய வேலை பார்த்தாங்க beyond the office hours, if they are working they will be provided with OT. And next PF and ESI. So PF and ESI பொறுத்த வரைக்கும் there will be two concepts, we'll just look into that. PF and ESI ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷேர் இருக்கும். For example we will take PF, how it is working we will just look over it. PF எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மேஜராக வந்து என்னது பிஎஃப் நம்மலாம் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து என்னது அந்த எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி, தட் இஸ் த ஒர்க்கர், அந்த ஒர்க்கருக்கு வந்து எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி கொடுக்குறப்ப they will be deducting some portion of the amount. Where does that amount go? அந்த அமௌண்ட் எங்கே போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் we may consider 12% as the PF, 12% PF வச்சுக்கிடுவோம். அந்த வேஜஸ் 100 rupees வேஜஸ்னு வச்சுக்கிடுவோம். ஸோ PF வந்து எவ்வளவு 12 rupees, PF 12 rupees. அவன் பேலன்ஸ் வந்து எவ்வளோ அவனுக்கு வந்து கையில் கேஷாக கொடுப்போம், கேஷ் ஆர் சம்திங், we will be paying 88 rupees. 100 rupees salary, 12% bonus, 12% PF, so we are deducting 12 rupees and paying him 88 rupees. அவனுக்கு வந்து எவ்வளவு 88 ரூபா அவனுக்கு பே பண்றோம், 88 ரூபா அவனுக்கு பே பண்றோம். ஓகே, ஸோ இந்த 12 rupees எங்க போகும் அப்படின்னா it will be going the company, that is the employer will be paying it to the government. இந்த 12 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயி, the company will be paying it to the government. they 12 ரூபாய் மட்டும் கேட்ட மாட்டாங்க, they won't be paying 12 rupees plus some share plus something. That something is nothing but employer's share. So PF பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஷேர் இருக்கு, one is employee share and another is employer's share. So employee share வந்து என்னது, நம்ம எம்ப்ளாயிட்ட இருந்து டிடக்ட் பண்ற அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் this 12 rupees, இந்த 12 rupees நம்ம வந்து என்ன பண்றோம், எம்ப்ளாயிட்ட இருந்து தான் வாங்கி வச்சிருக்கோம், not my own cash, I have got it from the employee. அது போக நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு 12 rupees from my pocket, என்னோட பாக்கெட்ல இருந்து, எம்ப்ளாயி பாக்கெட்ல இருந்து ஒரு 12 ரூபா எடுத்தேன், என்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு 12 ரூபா எடுத்தேன். ஸோ மொத்தமாக எடுத்து எவ்வளோ கேட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு, 24 rupees கவர்மெண்ட்டுக்கு கேட்டுறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம எம்ப்ளாயி ஷேர்ல எம்ப்ளாயி பாக்கெட்ல இருந்து எடுத்த 12 ரூபா என்னோட காசு கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் மை காஸ்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த எம்ப்ளாயி பாக்கெட்ல இருந்து எடுத்த 12 ரூபா இட் இஸ் நாட் மை காஸ்ட், இட் இஸ் நாட் மை காஸ்ட் பிகாஸ் என்னோட பாக்கெட்ல இருந்து இருக்க. வேற இன்னொரு 12 ரூபா என்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கேன்ல, தட் இஸ் மை காஸ்ட். ஸோ PF ESIல ரெண்டு ஷேர் இருக்கும், ஒன் இஸ் எம்ப்ளாயி ஷேர் அண்ட் எம்ப்ளாயர் ஷேர். ஸோ whatever share done by the employer is the cost, not done by employee. Employee பண்ற contribution, it's not the cost to me, only the contribution made by me, that is the employer. Employer எவ்வளோ contribute பண்றாரோ அது மட்டும் தான் cost. Okay, so அப்ப PF ESI பொறுத்த வரைக்கும் what is the share of employer? Employer is the cost. Okay, so this is the second major item of the cost sheet, that is direct labor. Okay, நம்ம third என்ன பார்க்க போறோம் அப்படின்னா direct expenses.
So third major item of the cost sheet, direct expenses. So direct expenses na enadhu? So direct expenses are expenses which are directly related to the production other than material and labor. Labor material தவிர production சம்பந்தமாக டைரக்டா செலவு பண்ற செலவுகள் எல்லாம் direct expenses சொல்லுவோம். For example, carriage inward நம்ம மெட்டீரியல் வாங்குவோம். மெட்டீரியல் வாங்குறது வந்து என்னது, அவங்க பிளேஸ்ல இருந்து நம்ம ஃபேக்டரிக்கு கொண்டு வரும். சப்ளையர் பிளேஸ்ல இருந்து நம்ம ஃபேக்டரிக்கு கொண்டு வரதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேரேஜ் இன்வர்ட் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த direct expenses. So direct expenses account பண்றத பொறுத்த வரைக்கும் if we think it is a direct expenses we can just go for that. So இதுல வந்து நமக்கு வந்து மேஜர் இல்ல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரிலாம் எதுவுமே வராது. ஓகே. So next item is production overheads. So overheads நாலே நம்ம வந்து என்னன்னா indirect material, indirect labor, indirect expenses. So all three comes under the category of overheads. Indirect material, indirect labor, indirect expenses. Okay, so indirect material அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா not only we will be using raw material மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். We will be having a machine. மிஷினுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஆயில் வாங்குவோம். ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் will be purchasing. ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் பட் they are not directly used in production. அதை வச்சு நான் எதுவும் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, பட் it is used. அது இருந்தால் தான் என்னால் மிஷின் ரன் ஸ்மூத்தர், மிஷின் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். மிஷின் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆனால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ this comes under the category of overheads. So examples of production. So overheads, இதான் overheads. So overheads வந்து production overheads. So production அப்படினாலே என்னது, it denotes something in a factory because production always takes place in a factory. So நம்ம ஃபேக்டரியில என்னென்ன இன்டைரக்ட் மெட்டீரியல், என்னென்ன இன்டைரக்ட் லேபர், என்னென்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் என்னென்ன ஓவர்ஹெட்ஸ் ஃபேக்டரியில நடக்குதோ அது எல்லாமே இங்கே கவர் ஆகும். ஓகே, ஸோ ஃபேக்டரியில என்னென்ன ஓவர்ஹெட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ், பிகாஸ் மிஷின் இஸ் இந்த ஃபேக்டரியில தான் மிஷின் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னது ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் இருக்கும். ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் நம்ம போடுவோம். அண்ட் என்னது சூப்பர்வைசர், that will be supervisor in a factory. ஃபேக்டரியில சூப்பர்வைசர் இருப்பாங்க, பட் they will not be involved in production. அவங்க போய் மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸ்லாம் ப்ராப்பராக வேலை பார்க்குறாங்களா அதை மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து they are not directly involved in production, but their service is required. So they come under the category of production overheads. Okay, so production overheads comes priority next to the direct expenses. Okay, next என்ன overheads வரும் அப்படின்னா admin overheads. So admin overheads we will be admin overheads என்னது overheads, that is indirect expenses, indirect material, indirect labor incurred in the office. Because factory மட்டுமே நமக்கு மெயின் கிடையாது, we will be having some corporate office. ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. So that place is the office. And the office நடக்கிற indirect expenses comes under the category of administrative overheads. And the last expense is selling or distribution overheads. செல்லிங் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஸ். நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டோம், எல்லாமே பேக் பண்ணி வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணணும், அதையும் என்ன பண்ணணும், நம்ம செல் பண்ணணும். செல்லிங் டஸ் நாட் கம்ஸ் ஆஃப், அப்படியே செல்லிங் நம்மளுக்கு நடந்தாது. ஸோ வி ஹேவ் டு மார்க்கெட். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செல் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்துக்கணும். மார்க்கெட்டிங் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட் எப்படியாச்சும் கஸ்டமர் கையில் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சஸும் வி கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஸ். And majorly இந்த ரெண்டு பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா all the expenses are overheads தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லனாலும் சரி, அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அவங்களாம் வந்து என்ன பண்ண போகுது, they are not going to contribute anything to the production. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்காரு, will he contribute to the production? அவர் என்ன ப்ரொடக்ஷன்ல அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு, he never contribute anything. So அதெல்லாம் வந்து என்னது always overhead. So அப்ப ஆஃபீஸ்ல நடக்கிற செலவுகள் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற செலவுகள் எல்லாமே overheads. Okay, so office expenses or selling and marketing team ஓட expenses அது எல்லாமே comes under the category of overheads entirely. There won't be any material. அவங்களுக்கு வந்து direct material எதுவும் வராது, because direct materialனாலே production, direct laborனாலே production, direct expenses production. ஆஃபீஸ்ல இருந்தோ மார்க்கெட்டிங் டீம்ல இருந்தோ ப்ரொடக்ஷன் ஏதோ வர போகுது இல்லை. ஸோ மார்க்கெட்டிங் டீம் ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம என்ன செலவு பண்ணாலும் அது எல்லாமே ஓவர்ஹெட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் 6 காஸ்ட். ஸோ ஜஸ்ட் பிரீஃப் இன்ட்ரடக்ஷன், பிகாஸ் நம்ம வந்து இதில் வந்து இது எல்லாமே ப்ரொடக்ஷன், அட்மின், செல்லிங் என்றால்
அதனால நமக்கு வந்து என்ன கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. we will be having a great adjustment only in the மெட்டீரியல்ல மட்டும் நமக்கு வந்து என்னது கிரேட் அட்ஜஸ்ட்மெண்ட், என்னது கன்சியூம்ட் ஆர் பர்ச்சேஸ்ட், கன்சியூம்ட் ஆர் பர்ச்சேஸ். மற்றபடி இங்கெல்லாம் வந்து பார்த்தா என்ன பண்ணோம், ஸ்ட்ரைட்டாவே காஸ்ட்டை போடுறோம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல வந்து என்னது 1000 ரூபாய் 1000 rupees வாங்கியிருக்கேன். ஸோ 1000 is my cost. Okay, supervisor salary 12,000 per month. So 12,000 into 12, 1,44,000 is the cost. Manager salary 50,000. So 50,000 is the cost. Salesman commission 20,000. So 20,000 is the cost. அங்கதான் நமக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. ஸோ நம்ம மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க போது டைரக்ட் மெட்டீரியல் மட்டும் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஓகே, அண்ட் டைரக்ட் லேபர்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னது, PF and DSA. PF and DSA we should take only the employer contribution, because employer contribution is the cost I am paying out of my pocket. Employee contribution I am getting from his pocket. அவனோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றேன். So that is not a cost to me. Okay, so these are the major 6 types. So இதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஸோ நான் ப்ரெசென்ட் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டி, நம்ம இந்த பார்த்த ஆர்டர் தான் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் கம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், நெக்ஸ்ட் கம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், நெக்ஸ்ட் கம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். நடுவில் சின்ன சின்ன காஸ்ட் கொஞ்சம் வரும், அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த காஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், வாட் இஸ் த ஃபார்மேட். அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் அ ஸ்பெசிபிக், இதை தான் நான் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. திஸ் இஸ் அ ஜெனரல் ஃபார்மேட். திஸ் இஸ் அ ஜெனரல் ஃபார்மேட் தான். நம்ம பேஸ்ட் ஆன் மை நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் காஸ்ட் ஐ கேன் ஆல்டர் இட் டு அ எக்ஸ்டென்ட். என்னோட தேவைக்கேற்ப ஐ கேன் என்ன பண்ணிக்கலாம், ஃபிளெக்சிபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ நார்மல் ஜெனரல் ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே நம்ம பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது, மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணியிருந்தோம், நம்ம டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது மூணாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்னது போடணும். ஓகே, ஸோ இது மூணையும் நம்ம சேர்க்கறத வந்து என்ன காஸ்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா, we call it as prime cost. We call it as prime cost. So direct material, direct labor cost plus direct expenses gives the prime cost. Because நம்மளே சொன்னோம் என்னது, direct material, direct labor தான் ரொம்ப முக்கியமான காஸ்ட்னு சொன்னோம். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், prime costனு சொல்றோம். ஓகே, சோ direct material நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், it's not direct material purchase, it is direct material consumed. So direct material consumed என்னது, direct material purchase plus opening stock of raw material minus closing stock of raw material. அந்த figure தான் நம்ம எங்க பண்ணனும், இங்க fill பண்ணனும். ஓகே, so first direct material, direct labor and direct expenses. இத மூணே ஆட் பண்ணா I will be getting my prime cost. I will be getting my prime cost. Okay, so next என்ன பண்ணனும் அப்படினா, I will be adding my production overheads. I will be adding my production overheads. So என்னோட ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்றேன். சோ வந்து என்ன பண்ணிட்டேன், நான் என்னோட ஃபேக்டரியில எனக்கு தேவை வாட் எவர் காஸ்ட் which is directly attributable to production ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணேன். தட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணேன். அதுக்கு அப்புறம் எதை ஆட் பண்றேன்னா, என்னோட ஃபேக்டரியில நடக்கிற இன்டைரக்ட் மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் which is nothing but my production overheads. அடுத்து என்ன ஆட் பண்றேன், என்னோட ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அதனால ஆட் பண்றேன். So this gives rise to gross works cost. This gives rise to gross works cost. இதெல்லாம் என்ன பண்றேன் நானு, gross works cost வருது, gross works cost வருது. So after this gross works cost I am adjusting one figure called WIP. I am adjusting a figure called WIP. WIP னா என்னது, work in progress. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், என்னது on a day of start, நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்ப வந்து என்னது fully completed இருக்குன்னு சொல்ல முடியாது. and next at the end of the day நான் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறேன் அப்படினா completed units தான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. there will be some work in progress. ஒரு சில work in progress இருக்கும். because for example ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பண்றதுக்கு we might be taking 7 hours வச்சுக்கிட்டோம். a product takes 7 hours to get completed. I am starting the production at 2 pm. 2 pm நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஃபேக்டரி வந்து 6 pm க்ளோஸ் பண்ணிடுவாங்க. So 2 pm க்கு ஸ்டார்ட் பண்ணா 7 hours முடியாது, because 4 hours தான் நடக்குதுங்க. பேலன்ஸ் 3 hours என்னது நெக்ஸ்ட் டேல தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் டேல தான் என்னது கண்டினியூ பண்ணி ஆகணும். So there will be a sure shot of WIP. WIP கண்டிப்பான முறையில இருந்தே தான் ஆகும். Okay, so after gross works cost I am adjusting my WIP. adjusting WIP ல என்ன பண்ணனும் அப்படினா, what we did in material என்ன பண்ணோம், opening ஆட் பண்ணி, ஓப்பனிங் ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி, க்ளோசிங் ரா மெட்டீரியல் லெஸ் பண்ணோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, ஓப்பனிங் WIP ஆட் பண்ணி, க்ளோசிங் WIP
லெஸ் பண்றோம், க்ளோசிங் WIP லெஸ் பண்றோம். ஓகே, after adjusting this there comes a cost called net works cost. gross works cost ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ண பிறகு I will be getting my net works cost. net works cost எனக்கு கிடைக்குது. net works cost or factory cost. இத வந்து என்ன பண்ணுவோம், either we call it as net works cost or factory cost. இத வந்து என்ன பண்ணுவோம், we call it as either net works cost or factory cost னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இதுக்கு அப்புறம் எதை அட்ஜஸ்ட் பண்ணனும், இதுக்கு அப்புறம் எதை அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படினா there are some சின்ன சின்ன expenses we call that they majorly don't exist. majorly exist ஆகாது, but it exists. கொஞ்சம் இருக்கும். what is called as research and quality control. இது இருக்கும், but it does not exist on a true and so. என்ன பண்ணோம்னா அடிக்கடி இந்த மாதிரி செலவுகள் நடக்காது. we might not be researching வந்து மாசம் ரிசர்ச் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். Others quality control check now it is becoming a standard process. quality control இப்போ வந்து ஒரு standard process ஆயிடுச்சு. whatever we are producing we are just checking the quality. so quality control இப்போதைக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சு. அது போக something small item like administrative overheads related to production. so ஒரு மேனேஜர் இருப்பாரு, ஃபேக்டரியில ஒரு மேனேஜர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா he never looks over the supervisor. எதுவும் பண்ண மாட்டாரு. he is just an incharge. ஒரு இன்சார்ஜ் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. so அப்ப இது வந்து என்னன்னா we might be classifying it as administrative overheads. okay, so இப்போ நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா quality control cost. QC னா என்னது, quality control cost. research cost, R cost, that is research cost. next admin overheads related to production. so some admin overheads which is நான் சொன்ன மாதிரி மேனேஜர் இருக்காரு, அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் admin overheads related to production சொல்லி இங்க நம்ம காமிப்போம். and primary packing. பேக்கிங்ல வந்து நம்ம ரெண்டு விதமா பேக்கிங் சொல்லுவோம். ஒன்னு இஸ் பிரைமரி பேக்கிங் அண்ட் செகண்டரி பேக்கிங். சோ செகண்டரி பேக்கிங் அப்படினா பேக்கிங்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிகாஸ் ஒரு குட் நம்ம செல் பண்றோம் அப்படினா அந்த பேக்கிங் வச்சு நம்ம வந்து we will attract many customers. based on the packing many customers get attracted. so அப்ப வந்து பேக்கிங் should be somewhat attractive. பட் ஆனா நான் ஃபேக்டரில இருந்து பண்றப்ப அவ்வளவு அட்ராக்டிவா கொண்டு போக மாட்டேன். because ஃபேக்டரியில நம்ம ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, just they will be bundling it. they வந்து என்னது சேஃப்டி, இந்த டிரான்ஸ்போர்ட் இங்க இருந்து என்னது நம்ம ஒரு இடத்துக்கு பேக் பண்ற இடத்துக்கு கொண்டு போறது அப்படியே லூஸா கொண்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் ஹேவிங் சம் டாய்ஸ் நான் செஞ்சிருக்கேன் நானு. சோ நான் டாய்ஸ் வந்து என்னது சும்மா அப்படியே இங்க இருந்து கொண்டு போக முடியாது, ஒரு அட்ராக்டிவ் கவர் வைக்கணும். அப்படின்னா தான் கஸ்டமர்ஸ் அண்ட் கிட்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. பட் என்ன பண்ண முடியும், ஃபேக்டரியிலே வச்சு அதை நான் செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவேன் நானு, so I will be just bundling it. சும்மா வந்து என்னது லூஸா கொண்டு போகாம என்ன பண்ணுவேன், ஒரு பண்டல்ல கட்டி something or sack or small box, ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து I will be dumping it and I will be sending to the packing section. so அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா primary packing சொல்லுவோம். mostly என்னது ஃபேக்டரியில இருந்து நெக்ஸ்ட் பேக்கிங் செக்ஷன் போறதுக்கு முன்னாடி next packing I mean that special packing and the special packing போறதுக்கு முன்னாடி I will be just putting it in a bundle or a small box, and the small box and the small bundle I will be calling as primary packing. okay, and another item called scrap loss. because நம்ம சொல்ல we can't say that there is no loss loss இல்லன்னு சொல்ல முடியாது. there might be loss. nothing is perfect in the world. so அத என்ன பண்ண முடியாது, loss is unavoidable. so we will be trying to loss வந்து என்ன பண்ணுவோம், mitigate பண்ணுவோம். we will be trying to mitigate the loss, but loss is unavoidable. so அந்த loss வந்து என்ன பண்ணுவோம், loss வந்துச்சு அப்படி சொல்லி அப்படியே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், தூக்கி போடக்கூடாது. there is possibilities of selling. அது வந்து என்ன பண்றதுக்கு, செல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. so அப்ப வந்து என்ன பண்ணுவோம், if I sell it I will be getting some amount, அதுல இருந்து ஒரு proceeds கிடைக்கும். so அத வந்து என்ன பண்ணனும் அப்படினா less பண்ணனும். that is proceeds from scrap or loss.
proceeds from scrap or loss less பண்ணணும் because this is a cost sheet. நம்ம வந்து என்ன பண்றோம், cost sheet பண்றோம். so அப்ப cost தான் add ஆகும். proceeds from scrap or loss என்னது, it's a proceeds from scrap or loss is a income. so அதனால இத என்ன பண்றோம், I am just lessing it out. so this is my cost of production. இதுதான் வந்து என்னோட cost of production. ஓகே, சோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ ப்ரொடக்ஷன்னா வந்து என்னது, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். சோ அது வந்து என்ன இருக்கு, அப் டு திஸ் இந்த காஸ்ட் எல்லாமே எங்க தான் நடந்துக்கும், ஃபேக்டரியில தான் நடந்துக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் அது எல்லாமே என்னது கண்டிப்பா ஃபேக்டரியில தான் நடந்துக்கும். அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், ரிசர்ச் காஸ்ட், admin overhead related to production, sales from my scrap or loss items, and next primary packing. இதெல்லாம் எனக்கு எங்கடா நடந்துக்கும், ஃபேக்டரியில நடக்கும். சோ அப்ப இது வரைக்கும் நடந்தது தான் நான் வந்து என்ன சொல்றேன், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்றேன். வாட் ஐ அம் இன்கரிங் இன் மை ஃபேக்டரி comes under my cost of production. ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, because I just produced an item. ஒரு ஐட்டம் வந்து என்ன பண்றேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் நான். பிகாஸ் மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ் அப்போ ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஸ், இங்கே உள்ள இந்த மிஷினுக்கு அது சூப்பர்வைசர் சேலரி அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் சேர்ந்தா எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட் கிடைச்சிடும். அது போக வந்து ஃபேக்டரியில் அப்பப்போ நாங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் செக் பண்ணுவோம், அப்பப்போ ரிசர்ச் பண்ணுவோம். அது போக வந்து என்னது லாஸ் ஆயிருக்கு, அந்த லாஸையும் வந்து என்ன பண்ணிட்டேன், சேல் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்ன ஆச்சு, அதே லெஸ் பண்ணி ப்ரைமரியாக பேக் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு பண்டில் வந்து என்னது பிரைமரியா பேக் பண்ணி வச்சிட்டாங்க. அப்படின்னா என்னது, the good is produced, அந்த goods என்னது, it's produced but it is not eligible for sale because primary packing மட்டும் தான் பண்ணிருக்கேன். இன்னொன்னு என்ன பண்ணணும், நான் செகண்டரி பேக்கிங் பண்ணணும். அது போக என்னோட ஆஃபீஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்கு, அங்க உள்ள செலவுகள்லாம் நடந்துக்கும், இந்த ப்ராடக்ட் சம்பந்தம் இன்டைரக்டா நடந்துக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும், நான் I would have to include it now. ஓகே, சோ அப்ப வந்து இப்போதைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் திஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ அப்போ வந்து என்ன ஆச்சு, எனக்கு இப்போ என் கையில வந்து என்னது, சம்திங் ஒரு ஃபினிஷ்ட் குட் இருக்கு, ஒரு ஃபினிஷ்ட் குட் நாட் இன் சேலபிள் கண்டிஷன் இல்லாலும் ஒரு குட் இருக்கு. சோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஐ ஹேவ் டு அட்ஜஸ்ட் another stock called FG, that is finished goods. finished goods னு ஒரு ஸ்டாக் வந்து என்ன பண்ண போறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். சோ சிமிலர் டு raw material and work in progress. சோ raw material and work in progress என்ன பண்ணோம், ஓபனிங் ஆட் பண்ணோம், க்ளோசிங் லெஸ் பண்ணோம். சோ அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ண போறோம், finished goods ஓபனிங் ஆட் பண்ண போறோம், finished goods க்ளோசிங் லெஸ் பண்ண போறோம், finished goods க்ளோசிங் லெஸ் பண்ண போறோம். ஓகே, so after this I will be getting a cost called cost of goods sold. I will be getting a cost called cost of goods sold. Okay, so அப்போ வந்து என்ன ஆச்சு, நான் ஃபேக்டரியில இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வந்துருச்சு, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபினிஷ் குட் இருக்கு, அதுல வந்து என்னோட க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்லாம் என்ன பண்ணிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒரு காஸ்ட் இப்போ இருக்கு. இப்போ இன்னும் நம்ம என்ன காஸ்ட் தான் இருக்கு, எந்த குட் இருக்கு, அந்த குட்ஸ் வந்து என்ன பண்ணி ஆகணும், நான் சேல் பண்ணி ஆகணும், சேல் பண்றதுக்கு நம்ம வந்து என்னது, எங்க போவோம், செல்லிங் ஆஃபீஸ்க்கு வரும். பிகாஸ் ஃபேக்டரியில இருந்தே செல் பண்ண முடியுமா, நோ, ஃபேக்டரியில இருந்து செல் பண்ண முடியாது. இட் ஷுட் கம் டு தி ஆஃபீஸ்க்கு வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல இருந்தா சம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்க, சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அப்போ வந்து என்னது, நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு, நம்ம அட்மின் ஓவர்ஹெட்ஸ், அது போக நம்ம selling and distribution overheads. Okay, selling and distribution overheads. So இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா I will be getting my cost of sales. Because என்ன பண்றேன், நான் அந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு குட்ஸ் கொடுத்தாங்க, that is cost of production னு ஒரு காஸ்ட் கொடுத்தாங்க, ஃபேக்டரியில எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் ஃபினிஷ்ட் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், நான் போக என்னோட அட்மின் அண்ட் செல்லிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஓவர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டா என்ன ஆயிடும், எனக்கு சேலுக்கு மை ப்ராடக்ட் இஸ் ரெடி. பிகாஸ் மார்க்கெட்டிங் டீம் போய் கஸ்டமர் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, செல்லிங் டீம் வந்து அதை எப்படிலாம் செல் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிருப்பான், எல்லாமே ரெடியா இருக்கும்.
ஸோ தட் டைம் மை குட் இஸ் ரெடி ஃபார் சேல். ஸோ அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது இட்ஸ் மை காஸ்ட் ஆஃப் சேல். COS இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். என்னோட குட்ஸ் செல் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. மை குட் இஸ் ரெடி ஃபார் சேல்ஸ். அப் டு திஸ் இது வரைக்கும் என்ன காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் மை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம பிளாங்காக பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃப்ரம் மை டைரக்ட் மெட்டீரியல் டு மை மார்க்கெட்டிங் டீம். ஒரு ப்ராடக்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியல் வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக வந்து செல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் டீம் இன்வால்வ் ஆகணும். அது வரைக்கும் உள்ள காஸ்ட்டெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்லி திங் வாட் ஐ ஹவ் டிட் இஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்ட் ஷீட்டில் வந்து என்ன கொண்டு போக போகிறோம், எல்லா காஸ்ட்டையும் உள்ளே கொண்டு போக போகிறோம். அந்த காஸ்ட்டை எங்கே போடணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். நம்மளுக்கு எங்கே போடணும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கு வந்து என்னது ஃபர்ஸ்ட் அந்த ப்ரையாரிட்டைசர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். தட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் மை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் கம் சம் ஸ்மால் லைக் குவாலிட்டி கண்ட்ரோல், ரிசர்ச் காஸ்ட் அண்ட் த சேல் ஃப்ரம் ஸ்கிராப் ஆர் லாசஸ். அண்ட் நெக்ஸ்ட் மை admin overheads, selling and distribution overheads. And next be careful எங்கெல்லாம் நம்ம ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டாக் இருக்கு. ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்ட் குட்ஸ். ரா மெட்டீரியல் நம்ம எப்பயுமே எதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், டைரக்ட் மெட்டீரியல்ல கன்சியூம் தான் போடணும். ஸோ ரா மெட்டீரியல் we will be adjusting that itself. And next comes WIP எங்க அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி I'll be getting my net works cost. And next finished goods எங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் after my cost of production, because cost of productionனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அங்கதான் என்னோட finished goods அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, so this is a cost sheet. இதான் வந்து என்னது ஒரு cost sheet ஓட ஃபார்மட். so நம்ம we will just go to quickly. so first one is direct material, direct labor and direct expenses. There comes my So first there comes my direct material, direct labor and direct cost. Up over the cost on there, we call it as prime cost. And next after that I will be adding my factory overheads. Add panone, I will get my gross works cost. And next net works cost kadikum. And next cost of production. And next cost of goods sold. And next cost of sales. So from cost sheet I can get 6 type of cost. That is 6 type of cost. அதை ஆட் பண்ணி ஒரு 6 சப் ஹெட் நமக்கு கிடைக்கும். 6 சப் ஹெட் கிடைக்கும். பிரைம் காஸ்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் லேபர் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ பிரைம் காஸ்ட்ல நெக்ஸ்ட் we will be moving towards gross works cost கிடைக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். gross works cost கிடைக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் ஆகும். நெட் ஒர்க்ஸ் காஸ்ட் வரப்ப WIP அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரப்ப என்னது ரிசர்ச் காஸ்ட், quality control cost. next scrap sales less பண்ணனும். scrap sales don't forget to less. இத வந்து என்ன பண்ணிடுவாங்க நிறைய பேர் காஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடுவாங்க. but just scrap sale is an income and we are preparing a cost sheet. அதாவது it's a odd one மாதிரி தான் இருக்கு. காஸ்ட் ஷீட்ல ஒரு இன்கம் வருது அப்படின்னா it's a odd one. so அந்த odd one என்ன பண்றோம், we are just lessing it out. so cost of networks cost வந்து cost of production போறதுக்கு என்னது research cost, quality control cost, scrap sales. research cost, quality control cost, scrap sales எல்லாம் வந்து என்ன பண்றோம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைச்சது cost of production கிடைச்சு. next moving from cost of production to cost of goods sold நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா finished goods adjust பண்ணோம். we are adjusting the finished goods. and later on cost of sales வருது. cost of sales வருதுக்கு admin, selling, distribution overheads. admin, selling and distribution overheads. the மூணு overheads add பண்ணா I will be getting my cost of sales. so cost of sales is nothing but my cost price. so நம்ம படிச்சபடி என்னது cost price plus profit gives my selling price. so அப்ப cost price என்னன்னு கிடைச்சிருச்சு. இல்ல வந்து என்னது I will be adding my profit and I will be getting my selling price. so this is the typical cost sheet and never ever change this order. இந்த ஆர்டர் வந்து என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராப்பராக கேட்டகரைஸ் பண்ணிடணும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஆன்சர் இஸ் நாட் அ மேட்டர். காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இஸ் நாட் அ மேட்டர். பிகாஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல வந்து என்ன பண்றீங்க, உங்கள்கிட்ட கொடுத்த எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ண தான் போதும்.
எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்னன்னா கிடைக்க போகுது 532 ஆட் பண்ணா 10 தான் கிடைக்க போகுது 253 ஆட் பண்ணாலும் 10 தான் கிடைக்க போகுது so where we have to place the 5 where you have to place the 3 where you have placed to 2 so அப்ப மெட்டீரியல் காஸ்ட் எங்க போடணும் ஓவர்ஹெட் காஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட் எங்க போடணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எங்க போடணும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க போடணும் அதான் மேட்டர் பிகாஸ் டோட்டல் உங்களுக்கு தப்பு வரும்னு சான்ஸே இல்ல unless you make a clerical error நீங்க தப்பு பண்ணா தான் வரும் டோட்டல் தப்பாவதுக்கு சான்ஸே இல்ல நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்கன்னா இல்ல முக்கியம் from your எக்ஸாம்ல வந்து எங்க கரெக்ட்டா பிளேஸ் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் கொண்டு போய் இங்க ஆட் பண்ணுங்க இங்க ஆட் பண்ணாலும் your answer won't change உங்க ஆன்சர் சேஞ்ச் ஆகாது ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும் பட் you have done a mistake principal error of principal ஒரு பிரின்சிபல் படி என்ன இத வந்து கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம் you have not done it so அப்ப வந்து என்னது the order and sequence is also important order and sequence is more important okay so exam பொறுத்த வரைக்கும் cost sheet la irundhu you will be surely getting a 10 mark question number 2a paper 3 cost and management accounting la question number 2a you will be getting a cost sheet question that is for 10 marks க்கு ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ற ஒரு क्वेश्चन ரொம்ப 10 மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் ஓகே சோ இதுல வந்து क्वेश्चनல வந்து sometimes ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா finished goods வந்து closing finished goods ஓட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க நம்ம கால்குலேட் பண்ணனும் closing finished goods ஓட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க we have to calculate அந்த ஒரு ட்விஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு மற்றபடி டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுத்துவாங்க டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஓபனிங் ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் பிரைமரி பேக்கிங் செகண்டரி பேக்கிங் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் சேல் ஆஃப் ஸ்கிராப் எல்லாம் ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துவாங்க ஒண்ணு மட்டும் கொடுக்க மாட்டாங்க you have to find it out that is closing finished goods closing finished goods மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படினா sometimes questionல கொடுக்க மாட்டாங்க you have to find it out opening finished goods கண்டிப்பா கொடுப்பாங்க closing finished goods கொடுக்க மாட்டாங்க சோ அப்ப closing finished goods கொடுக்கலனா எப்படி கால்குலேட் பண்றது closing finished goods கொடுக்கலனா எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா see closing finished goods க்கு மேல என்ன இருக்கு cost of production plus opening finished goods minus closing finished goods gives my cost of goods sold அப்ப finished goods க்கு மேல என்ன காஸ்ட் இருக்கு cost of production so அப்ப good finish ஆகி ஃபேக்டரில இருந்து வருதுனா என்னது up to that எனக்கு என்ன செலவாயிருக்கோ அதான் அதோட காஸ்ட் okay so cost of production is the cost of finished goods ஓட காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது based on my cost of production so cost of production for example my cost of production is 10000 வெச்சுக்கணும் my cost of production is 10000 I have produced 10000 units எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா 10000 units so first நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா cost of production per unit so அப்ப cost of production per unit எவ்வளவு 10000 divided by 10000 which is rupee 1 unit produce பண்றதுக்கு what is my cost of production is 1 okay so I am having a finished good closing finished goods வந்து என்கிட்ட ஒரு 2000 units இருக்கு so not 2000 we will have 500 finished goods வந்து closing finished goods 500 இருக்கு closing finished goods 500 இருக்கு சோ அந்த 500 ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துக்க மாட்டாங்க 500 units இருக்கு so 500 units இருந்துச்சு அப்படினா என்ன பண்ணனும் my cost of production per unit நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி finished goods should be valued at cost of production so அப்ப 500 units ஓட வேல்யூ எவ்வளவு cost of production ஒரு யூனிட் ஓட வேல்யூ 1 rupee ஒரு யூனிட் manufacture 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு காஸ்ட் எவ்வளவு ஆகுது 1 rupee ஆகுது அப்ப 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு இருக்கும் 500 into 1 which is rupees 500 so அப்ப closing finished goods is valued at என்னது cost of production so அப்ப என்ன பண்றோம் cost of production per unit எவ்வளவுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும் cost of production
per unit எவ்வளோன்னு சொல்லி calculate பண்ணணும். Cost of production per unit not so difficult calculation. Total cost of production divided by number of units produced divided by number of units produced. I will be getting my cost of production per unit. Per unit ஓட cost of production எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடும். அதை into எத்தனை units of finished goods. And don't forget உங்களுக்கு வந்து இந்த யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. எத்தனை யூனிட்ஸ் ஆஃப் finished goods இருக்குன்னு சொல்லி they will be providing. It might be 500 units or 200 kgs something whatever units they will be mentioning it. Others ஒரு இன்டாஜ் கொடுத்துருவாங்க. இன்ட் இந்த சென்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ்ல இவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், இவ்வளவு சேல் பண்ணிருக்கேன். அப்ப வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், க்ளோசிங் கண்டுபிடிச்சிடலாமா? சோ சம்டைம்ஸ் இதுல வந்து என்னது 500 யூனிட்ஸ் கொடுப்பாங்க. அதர்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 500 யூனிட்ஸ் கொடுத்துவாங்க. அதர்ஸ் they will be giving the opening finished goods 1000 units. Opening finished goods 1000 units. Produced 3000 units. Produced 3000 units. Sales 2500 units. இது கொடுத்துவாங்க. ஓகே, என்னது ஓப்பனிங் ஃபினிஷ் குட்ஸ் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, ப்ரொடியூஸ் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, சேல்ஸ் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் ஃபினிஷ் குட்ஸ் எத்தனை யூனிட்ஸ் இருந்திருக்கும் சொல்லி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், ஓப்பனிங் plus produced minus sales. So 1000 plus 3000 minus 2500 எவ்வளவு, 1500 units. I am having 1500 units of finished goods. I am having 1500 units of finished goods. So it is into my cost of production per unit. So in this case my cost of production per unit is 1 rupee. So 1500 into 1 which is rupees 1500. Okay. ஸோ அப்போ மற்றபடி வேற எங்கேயுமே வந்து என்னது there won't be any twist. நான் சொன்ன மாதிரி என்னது அதை ப்ராப்பராக போடணும். ப்ராப்பராக போடலன்னா you won't be getting marks. Even though your total cost of sales will be correct. Because total cost of sales வந்து there is no chance of leaving an error. நான் சொன்ன மாதிரி தான் 532 ஆட் பண்ணாலும் 10 தான், 235 ஆட் பண்ணாலும் 10 தான். The matter is where you place the 5 எங்க பிளேஸ் பண்றோம், 5 எங்க பிளேஸ் பண்றோமோ அதான் மேட்டர். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை கொண்டு போய் அட்மின் ஓவரில் சேர்த்தேன் அப்படின்னா என்ன ஆயிடும், என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ஆகும், என்னோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு சேஞ்ச் ஆகும், மை கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட் சேஞ்ச் ஆகும், மை நெட் ஒர்க்ஸ் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். பட் மை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கம்ஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம எங்க பிளேஸ் பண்றோங்கிறதா your mark determines. நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு மார்க். ஸோ யூ ஷுட் பி ப்ராப்பர்லி சீக்வென்சிங். நீங்க என்ன பண்ணணும் பண்றப்ப யூ ஷுட் பி ப்ராப்பர்லி சீக்வென்ஸ். நம்ம வந்து என்னது கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டா அரேஞ்ச் பண்ணா தான் யூ கேன் கெட் ஸ்கோர். ஸோ மற்றபடி நம்ம இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளோட மேட்டர். அண்ட் செகண்ட் பிளேஸ் you can get it in finished goods. Second thing, you can get it in finished goods. Sometimes your finished goods cost of production or cost of goods sold and confuse ஆகும். Cost of production ல வேல்யூ பண்ணுமா, cost of goods sold ல வேல்யூ பண்ணுமா, you will get a confusion. So அப்ப பண்றப்ப என்ன ஆகும், just see finished goods எங்க வரும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃபினிஷ் குட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃபினிஷ் குட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்னது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃபினிஷ் குட்ஸ் வருது. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தான் என்ன பண்ணணும், ஃபினிஷ் குட்ஸை வேல்யூ பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தான் ஃபினிஷ் குட்ஸை வேல்யூ பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெர் யூனிட். ஸோ பெர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், total cost of production divided by total units produced. அதை வச்சோம்னா cost of production per unit கிடைச்சிடும். அது into number of units of finished goods, closing finished goods. So closing finished goods sometimes questionல கொடுக்கலாம், sometimes என்ன பண்ணணும் நம்மளா கால்குலேட் பண்றதுக்கு opening finished goods plus produced minus sales. Okay, so that's all. காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா 10 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 2A எடுத்து எழுதிங்க அப்படின்னா ஈஸியா 10 மார்க் வாங்கக்கூடிய சம். அதுவும் இதுல வந்து யூ வில் பி கெட்டிங் a maximum of 10 to 12 ஐட்டம்ஸ். ஒரு 10 காசு இல்ல 12 காசு தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு காஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து நிறைய ஹெட்ஸ் ஆஃப் காஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுங்க, யூ கேன் ஈஸிலி சால்வ். இட் இஸ் ஆல்சோ டைம் சேவிங். உங்களுக்கு வந்து என்னது ரொம்ப டைம் சேவ். இது வந்து என்ன சம் அட்டன் பண்றதுனால ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு 10 மார்க்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல முடியக்கூடிய சம் இது. 10 மார்க்ஸ் புரிய சம்ம ஒரு 15 மினிட்ஸ். ஃபார் காஸ்டிங் மெயின் வந்து என்னது நம்மளுக்கு டைம் தான். பிகாஸ் சம் எல்லாமே பெரிய பெரிய சம் ஆகும். இது வந்து ரொம்ப சின்ன சம். யூ கேன் ஈஸிலி சால்வ் இட் அண்ட் சேவ் த டைம் ஆல்சோ. பி கேர்ஃபுல். நான் சொன்ன மூணே தான், ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பி கேர்ஃபுல் இன் ஃபினிஷ் குட்ஸ்.
finished goods. And sometimes இன்னொரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில காஸ்ட்லாம் மிஸ் ஆயிடும், ஒரு சில காஸ்ட்லாம் மிஸ் ஆயிடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து என்னது குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட், ரிசர்ச் காஸ்ட், சேல் ஆஃப் ஸ்கிராப், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் related to production. So அந்த ஐட்டம்ல கொடுக்கவே மாட்டாங்க. There will be no reference to that item. You just leave it as zero. அதெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க. இந்த காஸ்ட் இல்லையே, அப்ப வந்து அந்த காஸ்ட்லாம் இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்னது factory cost will be equal to the cost of production. Sometimes என்னது factory cost will be equal to the cost of production. அந்த 4 காஸ்ட் இருக்குல்ல, quality control cost, research cost, administration overheads related to production, primary packing and next one என்னது sale of scrap. இந்த 5 ஐட்டம் வந்து என்ன இருக்காது क्वेश्चनல கொடுத்துக்கவே மாட்டாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா gross works cost வரும், after finish WIP எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு net works cost வரும். net works cost அப்புறம் இந்த காஸ்ட்லாம் இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா net works cost will be equal to your cost of production. So அந்த டைம்ல don't get confused. ஏன்னா இந்த காஸ்ட்லாம் கொடுக்கல நம்ம தப்பா பண்றோமோ நினைக்காதீங்க. Sometimes the question they will not be asking that. அந்த question வந்து கேட்காம இருக்கலாம். So அப்ப வந்து என்ன பண்ணுங்க, straight away net works cost is equal to cost of production. You just proceed on. Don't wait and think for that. And இன்னொரு opening start பத்தி details கொடுக்கல அப்படின்னா you cannot find it out. For example, opening finish closing finish goods ஓட காஸ்ட் கொடுக்கலனா நம்ம இப்படி கால்குலேட் பண்ணலாம். opening finish goods ஓட காஸ்ட் கொடுக்கல அப்படின்னா you cannot find it out because இன்னைக்கு பண்றது என்னது, இன்னைக்குள்ள ஸ்டாக் வந்து என்னது, இன்னைக்கு ப்ரொடக்ஷன் டேட்டா வச்சு நான் வந்து காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓப்பனிங் வந்து என்னது நேத்தோட க்ளோசிங், அப்ப நேத்தோட காஸ்ட் எனக்கு என்னன்னே தெரியாது. ஐ அம் ஹேவிங் டேட்டா ஆஃப் டுடேஸ் காஸ்ட். சோ அப்ப இன்னைக்கு க்ளோசிங் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், நேத்து க்ளோசிங்கோட காஸ்ட் என்னன்னு சொல்லி ஐ cannot find. So in case opening finished goods பத்தி டேட்டா கொடுக்கல அப்படின்னா blankly assume opening finished goods is equal to 0. Okay, and similarly WIP பத்தி டேட்டாவே கொடுக்கல, அப்ப என்ன பண்றது அப்படின்னா இக்னோர் இட். சோ சம்டைம்ஸ் டேட்டா கொடுக்காம இருந்தானா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கன்ஃபியூஸ். ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஐயோ இந்த டேட்டா இல்லையே, அப்ப கிராஸ் ஒர்க்ஸ் காசும் நெட் ஒர்க்ஸ் காசும் ஈக்குவலா இருக்கு, என்ன பண்றது, they get confused. So அப்ப don't get confused, it might be equal for some purpose, it might be equal. Okay, and the work in progress இல்லாத மாதிரி இருக்கலாம். So assume it as 0. And opening finished goods, if it is not given in the question, never ever try to calculate it. If you are trying to calculate it, you are just intimating to the examiner that you do not know about what is opening finished goods. இத வச்சு அவங்க எக்ஸாமினர் வந்து கண்டிப்பா டிசைட் பண்ணிடுவாங்க, you don't know the concept of opening finished goods. So if opening finished goods is not given in the question, never ever try to calculate it, blankly assume it is 0. Okay, so this is all about cost sheet. So in the format follow பண்ணி நான் சொன்ன அந்த don't change the order and be careful with finished goods, and in case of data is missing, better assume 0 if it cannot be calculated. Okay, so these are the major steps you have to calculate, you have to follow while doing cost sheet, and it's a 10 mark. It's like alwa, just have it sweetly. Okay, and thank you. Stay home, watch this video and stay safe inside your house. Thank you.